ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிற நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 361வது குரலாக அமையிருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எல்லா உயிர்க்கும் எக்காலத்திலும் ஓயாமல் வருகின்ற பிறவி துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவார்கள். எங்களுடைய பிறப்பிலே வருகின்ற சகல துன்பங்களுக்கும், எங்களுடைய இந்த பிறவியிலிருந்து இறப்பு வரை வருகின்ற முழு துன்பத்துக்கும் காரணம் எதுவாக இருக்குமாக இருந்தால் அவா என்று சொல்லப்படுகின்ற வித்து, அதாவது ஆசை, பேராசை கொள்வதனால் வருகின்றது, ஆசைப்படுவதனால் வருகின்றது, அதுதான் அதற்குரிய வித்து, விதை என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கிறது. அதே போன்றுதான் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து என்ற குரலுக்காக கலைஞர் அவளும் அழகான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஆசையை எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாமா? ஆசை எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம். எங்களுடைய பிறப்பிலே நாங்கள் இருந்து இறப்பு வரை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஆசை என்பது எங்களிடமிருந்து விட்டு போகாது. அந்த ஆசை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எங்களுடைய பிறவிக்கான இந்த வாழ்க்கைக்கான துன்பத்தை உண்டாக்குவது அந்த ஆசை என்பதாகத்தான், அதுதான் அதற்கான விதை என்பதாக கலைஞருடைய உரையாளாக சொல்லியிருக்கின்றது. ஆசை எல்லா உயிரிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து என்ற குரலுக்காக சாலமன் பாப்பையாரோடு சற்று வித்தியாசமான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும், அதாவது பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவார்களாம். எல்லா உயிர்களும் எந்த காலத்திலும் எங்களுடைய அழியாமல் வருகின்ற துன்பத்தை இந்த பிறப்பிலே உருவாக்குவது எதுவாக இருக்குமாக இருந்தால் ஆசை என்று சொல்லப்படுகின்ற அந்த விதைதான், அந்த அவா என்று சொல்லப்படுகின்றது. அதைத்தான் ஆசை என்று சொல்லப்படுகின்ற விதைதான் எங்களுடைய வாழ்க்கையிலே பிறப்பிலிருந்து இறப்பு வரை வருகின்ற துன்பத்துக்கு மூல காரணம் என்பதாக அமைந்திருக்கின்றது. எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர்கள் கூறுவார்கள் என்பதாக சாலமன் பாப்பனோட உரை அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இந்த 3 உரைகளை என்று பார்த்த மாட்டிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் துன்பங்களிலே உழன்று கொண்டிருக்கின்றோம். துன்பமான அருமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிறவியிலே என்று சொன்னால் அதற்கான மூல காரணம் பிறப்பிலே இருந்து வருகின்ற ஆசை, அவா, அந்த பேராசைதான், ஆசைதான் எங்களுடைய வாழ்க்கைக்கான பிறவி துன்பத்துக்கான மூல காரணம் என்பதாக இந்த குரலுக்கான உரைகள் அமைய பெற்றிருக்கின்றது. உண்மையிலே நல்ல குரலாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுடைய ஆசைகளை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்கின்றோம், அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை அந்த குரல் மறைமுகமாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் பிறவிலே பிறவி துன்பத்திலே நாங்கள் உழ வேண்டுமா அல்லது நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்பது எங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. பிறவிலே இருந்து இறப்புவதை நாங்கள் அந்த பிறவி துன்பத்தை அனுபவிக்கின்றோமாக இருந்தால் எங்களிடமிருந்து ஆசை விட்டு போகவில்லை, எங்களுடைய தொடர்ந்து வருகின்றது என்று அதற்கான அர்த்தம். நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது, நல்ல உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.